Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா கொத்தமல்லி சாதம் செய்ய போறோம். அதுவும் லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து புதினா கொத்தமல்லியை வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒண்ணும் பாதியமா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா அரைச்சா போதும். அதுக்கு அப்புறமா ஒரு panல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். எண்ணெய் சூடான பிறகு நம்ம இந்த ஜீரகம் கடுகு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். 2 பச்சை மிளகாய் சேர்க்குறோங்க காரத்துக்காக. அது ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் இது வதங்கிட்டே இருக்கு இல்லையா. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். நம்ம அந்த பச்சை வாசனை போகணுங்க இஞ்சி பூண்டு விழுதோடைய. கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம கறிவேப்பிலை ஏன் ஃபஸ்ட்டே சேர்க்கல அப்படின்னா எண்ணெயில் போடும்போதே மொரன்னு ஆகிடும். அதனால தான் வெங்காயம் போட்ட பிறகு நம்ம கறிவேப்பிலை சேர்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க, வதங்கணும் அப்படியே. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூளுங்க, இது வீட்டில் எப்பவுமே நீங்கள் வச்சுருக்கிறது தான். அதனால் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் வந்துட்டு இல்லைங்க, வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ அதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க அப்படியே. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி விழுதை நம்ம அதில் சேர்க்குறோம். நீங்கள் அது வதங்கிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். அந்த பச்சை வாசனையும் போயிடும். இப்போது நம்ம வந்துட்டு அந்த சாதத்தை ஆட் பண்ணுறோம். நம்ம சப்போஸ் நீங்கள் காலையில் சாதம் செஞ்சு வச்சுருக்கீங்க, ஈவினிங்கோ இல்லை நைட்டோ ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ஈஸியாகவும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் அதை கலந்து விடுங்க. அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட கலந்து விடுங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நான் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி.